வீட்டிலையே மசாலா பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நான் வந்து 1 லிட்டர் பாலை வந்து காய்ச்சிருக்கிறேன். அது நல்லா பொங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இட்டாலியன் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரிகானோ, தைம், ரோஸ்மேரி இதெல்லாம் சேர்ந்தது. இதெல்லாம் தனித்தனியாக கிடைச்சா கூட சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் கிடைக்கல வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிங்க. முதல்ல கொஞ்சம் புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விடுங்க. தனியாக பிரியலைன்னா திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்ட்டு செஞ்சிட்டே இருக்கும்போது பன்னீர் வந்து தானாக வந்துடும். தண்ணி தனியாக அது தனியாக. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப நாள் பன்னீர் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிடுங்க 2-3 நாள்லையே. இப்போ தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிடலாம். நம்ம வந்து ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் ஸ்நாக்ஸும் பண்ணலாம், இதை அப்படியே சாப்பிட கொடுக்கலாம், சும்மா ஒரு ரோஸ்ட் மட்டும் பண்ணி கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ துணியில் நல்லா வடிகட்டிட்டோம். வடிகட்டிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறமா செடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். செடியில் கூட ஊற்றிடலாம். ரொம்பவே நல்லதுங்க செடிக்கும். இப்போ வந்து நம்ம லைட்டாக மேட்டாப்பில் அதை கழுவிக்கலாம். ஏன்னா அதில் வந்து புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் லேசாக கழுவி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி புழிஞ்சு விட்டுருங்க. நமக்கு பன்னீர் மேக்கர் இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபில்டரில் வச்சு துணிக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு கல் வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு நம்மளுக்கு சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.